வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும். வணக்கம் நண்பர்களே, தினமும் காலையில எழுந்ததும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல போகிற போக்குல கார்லயோ பஸ்லயோ பாட்டாவது கேட்டுக்கிட்டே போவீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது வெறும் பாடல் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய மந்திர கவசம். ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் தினமும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? வாங்க இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். முதல்ல ஆன்மீக ரீதியா பார்த்தா கவசம் அப்படின்னாலே பாதுகாப்பு உடை அப்படின்னு அர்த்தங்க. தினமும் யார் ஒருவர் வீட்டுல கந்தசஷ்டி கவசத்தை மனமுருகி படிக்கிறாங்களோ அந்த வீட்டை பிடிச்சிருக்கும் பீடை, தரித்திரியும், கெட்ட சக்திகள், செய்வினை கோளாறுகள் எல்லாமே அடியோட விலகிருங்க. கெட்ட சக்தி போனாலே அங்க மகாலட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்குங்க. நம்ம உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் முருகா காப்பாற்று, முருகா காப்பாற்று அப்படின்னு வேண்டி பாடுற ஒரே பாடல் இதுதாங்க. முருகப்பெருமானின் வேலை உங்களுக்கு முன்னாடி நின்று காவல் காக்குங்க. அடுத்து ஜோதிட ரீதியா இதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்கு தெரியுமா? கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு முகத்துல ஒரு தனி தேசசும் முக வசீகரமும் உண்டாகுங்க. சமூகம் மற்றும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான புகழும் மரியாதையும் தானாகவே தேடி வரும். செவ்வாய் கிரகத்தின் அதிபதி நம்ம முத்துக்குமரன்க. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, கோபம் அதிகமா வர்றவங்க, கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறவங்க தினமும் குறிப்பா செவ்வாய்க்கிழமையில 3 முறை கந்தசஷ்டி கவசம் படிச்சு பாருங்க. நீங்க நினைச்ச காரியம் அத்தனையும் கைகூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. நமக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அப்படின்னு கவசத்திலேயே வருது பாத்தீங்களா? ஜாதகத்துல சனி, ராகு, கேது மற்றும் நவ கிரகங்களால் ஏற்படுற கெடுபலன்கள் குறைந்து நன்மை நடக்குங்க. முக்கியமா வளர்பிறை அல்லது தேய்பிறை சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செஞ்சு பாருங்க. இது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்ல, முடியவே முடியாது அப்படின்னு கைவிடப்பட்ட எந்த ஒரு காரியமும் நொடி பொழுதில் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருங்க. இது அனுபவ உண்மைங்க. சாஸ்திர ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்குங்க. கந்தசஷ்டி கவசத்துல வர்ற சொற்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒலி அலைகளை உருவாக்கக்கூடியது. தினமும் மனதை ஒருமுகப்படுத்தி இதை உறக்க படிக்கும் போது நம்ம மூளையில இருக்கிற நரம்புகள் அமைதியாகுங்க. மன அழுத்தம், பயம், பதற்றம் எல்லாமே பறந்து போயிருங்க. தேவையற்ற எதிரிகள் தொல்லை அடியோடு விலகும். வேலிருக்க வினையும் இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. இன்னையில இருந்து தினமும் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. இல்லைன்னா முழு மனசோட ஆடியோவையாவது கேளுங்க. முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. யாரெல்லாம் தினமும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி முருகனின் அருளை பெற வைங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.